இவ்வளோ நாள் நைட்டில் தானே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆமாம். ஒரு நாள் வானத்தோட அழகை காலையில் பார்க்கலாமா? சரிவா போகலாம். வேறு எங்கேயும் புதுசாலாம் போகல, அதே பிரிட்ஜோட பீக்குக்கு போயிட்டு காலையில் நின்னேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹாய், நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத காமிக்க தான் கல்லை தூக்கி எறிஞ்சேன். அது கேமரா கிட்ட போல் இருங்க, இன்னொரு கல்லை தூக்கி எறிகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே உலாத்திட்டு வரப்போகிற வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, சரி இன்னும் கொஞ்சம் அண்ணா நகர் உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வருவோம் அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டேன். வானத்தை பாருங்க, இங்கே பிரைட் ப்ளூவாக வெள்ளை கலர் கிளவுட் வச்சுட்டு என்னமா அழகாக இருக்கா. ஐயோயோ. அப்புறம் அப்படியே மத்தியானமாக ஒரு புக் எடுத்துகிட்டு பாட்டி கேட்டுட்டு அப்படியே டவர் பார்க்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நிழலாக ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டு உட்காந்து மற்ற வீடியோக்கெலாம் சும்மா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மத்தியானமாக வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாயங்காலமாக ஸ்நாக்ஸை வாங்கிட்டு உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு எதுக்கு நேரம் காலலாம். காலையில் போனேன், என்ன நைட்டும் போவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வேறு ஒரு ஏரியாவில் சம்மந்தமே இல்லாமல் என் தாட்ஸ் கூட சேர்ந்து தொலைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு எங்கெங்கேயோ திரும்பி பார்த்தா புதுசாக ஒரு ரோடு கட்டி வச்சுருந்தாங்க. ரோட்டோட கவரை கூட பிரிக்காமல் நல்லா அழகாக இருந்துச்சு. வண்டி இல்லை, நாய் மனுஷங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இங்கே வண்டி வராதாக்கா அவ்வளோவா? அப்படியா? இப்போ தான் திறந்தாங்களோ? சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தேன்னா இன்னும் வண்டி வராது. அதான் புதுசா இருந்துச்சு. லைட்லாம் போட்டு நைட்ல வந்து வீடியோ பண்றானுங்க. அப்படியா? வந்து நிறைய பிள்ளைங்க வருது. ஓ சரி சரி. அதான் கவர் கூட பிரிக்கலையேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சாமி. ஓகே. அப்போ அவங்க ஒன்று கேட்டாங்க பாருங்க. மாற்றம் வரும்ல, கண்டிப்பா வரும். அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. டூ திங்ஸ். ஒன்று, என்னை பார்க்க வந்து ஓட்டு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுதா? ஐ எம் ஹானர்ட். ரெண்டாவது, விஜய்க்கு தானே போடுவேன் அப்படின்னு கேட்டேன். தேர் ஜஸ்ட் இன்னசென்ட். ஐ மீன் என்ன சொல்ல முடியும்ல. பட் இட் வாஸ் நைஸ். அவங்களாம் வந்து ஃபோன் விட்டு போயிட்டியான்னு கேட்டாங்க. இல்லைக்கா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து பேசுகிறாங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி தொலைஞ்சு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணது வந்துட்டு, இது என்ன இடம்லாம் தெரில, நான் தொலைஞ்சு போகிற ஏரியாலாம் சொல்ல போகிறது கிடையாது. பட் இட் வாஸ் நைஸ். ஒரு மாதிரி புதுசாக இதோ கவர் கூட பிக்காமல் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் வரவங்களையும் போகிறவங்களையும் ரசிச்சுட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த பக்கம்லாம் சுற்றிட்டு வரலாம் இருக்கேன். இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து தொலைஞ்சு போகிறேன். பாய் பாய். I was just thinking, நமக்கு வந்து லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு பர்பஸே இல்லை வாழ்கிறதுக்கு. அப்படி நமக்கு பர்பஸே இல்லாமல் இருக்கும் போது எதுக்கு வாழணும் அப்படிங்கிற லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பர்பஸ் இருக்கக்கூடாது. பர்பஸே இல்லைன்னொன்னே எனக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு எதுக்கு நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. And then I felt, I was like, art, there is art. There is art from within. இப்போ என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் நினச்ச மாதிரி என்னால் வீடியோவில் கன்வே பண்ண முடியுதுன்னா, என் கூட இத்தனை பேர் ரிலேட் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபீல் ஸோ குட். 2-3 பேர்லாம் வந்து தே ஆர் லைக், இன்ஸ்டாவில் ஒருத்தங்களை பார்த்தேன். I see so many people relating to whatever I do here.
எனக்கு அதெல்லாம் இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க வந்து நான் விஜேல வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு தொலைஞ்சு போகிறத பார்த்து ஈவன் ஷீ வாஸ் லைக் நானும் தொலைஞ்சு அப்படியே போகிறேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் எனக்கு வேலிடேஷன். ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் டேகிங் அலாங் வித் மீ இன் திஸ் ஜேர்னி. யூ கைஸ் ஹாவ் நோ ஐடியா. என்னால் எனக்கு என் ஆர்ட்டை வந்து என்னால் இங்கேருந்து வர்றது அப்படியே சொல்லாமல் இப்படி கன்வே பண்ண முடியுதில்ல. அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ஆர்ட்டை எவன் வேணால் திருடலாம். ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆர்ட்டுக்கு உயிர். அந்த ஆர்டிஸ்ட் செத்துட்டான்னா அவனோட ஆர்ட் தான் நிற்கும். அந்த அந்த வெளில செதற அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்ட் இருக்குல்ல, அதை எவன் வேணால் தூக்கிட்டு போயிட்டு ஏன்னோ அதாவது இப்போ என்னால் கன்வே பண்ண முடியறது உங்களுக்கும் அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகி நீங்களும் அதை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு குட் தட் மேக்ஸ் மீ ஃபீல். நம்ம எல்லோரும் ஆர்டிஸ்ட் தான் இன் ஆர் ஓன் வே. யூ கைஸ் ஆர் டேகிங் அலாங். ஸோ வி ஆர் ஆன் த சேம் ரோட், வி ஆர் ஆன் த சேம் ஜேர்னி. ஆர்ட் தெஃப்ட்டுங்கிறது வேறு, தட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து நம்ம மைண்டில் இருந்து ஒன்று வரும், அதை வந்து நம்ம பிடிச்சி பண்ணுவோம். அதை ஒருத்தங்க வந்து அவங்களே பண்ணுற மாதிரி எடுத்து கடத்தி கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஆர்ட் தெஃப்ட். அதை பற்றி நம்ம மைண்டே கொடுக்க தேவையில்லை, அதை பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட். வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் இஸ், நீங்கள் என்னோடய ஆர்ட்டை வந்து உங்களதும் அப்படியே நீங்கள் வந்து யூ கைஸ் ஆர் ஓனிங் இட். எனக்கு அதை பார்க்கும்போது என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் இன் திஸ் வீடியோ. அப்புறம் ஐ தாட் ஓகே, ஒருவேளை இதுதான் லைஃபோட பர்பஸோ அப்படின்ட்டு. தட் இஸ், நம்ம ஒரு இன்டென்ஷனில் ஒன்று செய்வோம், அது ஒருத்தனுக்கு வேறு மாதிரி கன்வே ஆகுது, அது ஒருத்தன் வேறு மாதிரி கன்வே ஆகிட்டு நம்மளை தப்பாக எடுத்துக்கிறாங்க, இவ்வளோ ட்ராமா நடக்குது, மனசுக்குள்ளே ஒரு ரைவல்ரி வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா உன் இன்டென்ஷன் பியூராக இருக்கா? நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லது செய்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நம்ம ஒரு மேட்டராக தெரிகிறோம். அவங்க நம்மளோட இன்டென்ஷனில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தப்பாக நினச்சிட்டு நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போகணுன்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம தெரியாமத்தனமாக செஞ்ச தப்பெல்லாம் அவங்களுக்கு மைண்டில் வந்து அப்படியே இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் ஆல் திஸ் ட்ராமா நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, என் மேலே தப்பு இருந்துச்சு, நான் இப்போ அது கிடையாது, ஐ எம் நாட் திஸ் பர்சன் எனிமோர், ஐ எம் சாரி ஃபார் த மிஸ்டேக்ஸ் ஐவ் டன் அப்படின்னு நீங்கள் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னாலே தேர் இஸ் நோ ஒன் ஸ்ட்ராங்கர் தேன் யூ. அதனால் வந்து ஸ்டாப் ஹியர், அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ், புட் ஆல் தோஸ் இன் த பாஸ்ட், பின்னாடி தூக்கி எரிஞ்சிட்டு இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது, நான் முன்னாடி இந்த மாதிரி இருந்து. யூ டோன்ட் ஹாவ் டு கோ அரவுண்ட் டெல் இட் அவுட் லவுட் டு ஆல் த பீப்புள். உனக்கு தெரியுதா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன்னு? உனக்கு தெரியுதா? நீ ரியலைஸ் பண்ணிட்டியா? அவ்வளோதான். நீ வேறு யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஹூ நீட்ஸ் டு பி ஹூ டு யூ நீட் டு ப்ரூவ் இன் திஸ் லைஃப்? நான் அதுதான் ஒரு பர்பஸாக நினைக்கிறேன். சூஸ் ஆர்ட். நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கம் பேக் டு ஆர்ட். Express your emotions through some form of art. Do something as a hobby, as a passion, as a career. Choose your form of art. ஒருத்தங்கள்ட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறது வேறு, இன்னொருத்தங்கள்ட்டேருந்து ஆர்ட்டை திருடிடாதீங்க. இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சூஸ் ஆர்ட் இன் சம் ஃபார்ம். சூஸ் ஆர்ட். கீப் டூயிங் இட் அவுட் ஆஃப் பேஷன், அவுட் ஆஃப் பியூர் லவ். அதை வச்சு நீங்கள் யாருக்கும் எதுக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம், எதிர ஆர்ட்டு, என்னதுல ஆர்ட்டு அப்படின்ட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், லைஃப்பில் ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்குது, எமோஷன்ஸ். வாட் எவர் எமோஷன்ஸ் யூ ஃபீல் இன்சைட் யூ, இன்ட்யூஷனாக ஒன்று வருது இல்லை, திடீர்னு ஒன்று வருது இல்லை, நீங்கள் எதையுமே கன்னிங்காக யோசிக்காமல் இருக்கும் போது நேச்சுரலாக ஒரு எமோஷன் ஒன்று வருது இல்லை, அதுதான் லைஃபோட ஒரே பர்பஸ். எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே பர்பஸ். அது நீ எது மூலயமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இன்னொருத்தனுக்கு அதை புரிகிற மாதிரி நீ காட்டுறியோ அதுதான் ஆர்ட். யோசிச்சு பாருங்களேன், சினிமா வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளியில் காட்டுறது தான் சினிமா. மியூசிக், ஜாலி, டான்ஸ், ஒப்பாரி, குத்தாட்டம், பேலே,
இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான். சிங்கிங், ட்ராயிங் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வெளிக்காட்டுறது தான். ஸ்பீக்கிங், எனி கைண்ட் ஆஃப் மீடியம் தட் ஹெல்ப்ஸ் யூ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் எமோஷன்ஸ் இஸ் ஆர்ட். இப்போ நான் பண்ணுறதும் ஆர்ட் தான். இதை தட்டினா சவுண்டு வருதா, இது இசை. ஸோ ஜாலியாக இருங்க. யாருக்கும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ லைட்டாக இருக்கா, ஹெவியாக இருக்கா, அதை மாற்றிக்க பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் யூ. போயிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க. வாங்க எல்லோரும் ஒன்றா போயிட்டு ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். ஸோ ரூமில் ஒரு கார்னரில் உட்காண்ட்ருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக என் ரூம் நான் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணிட்டுருந்தேன்? வருவேன், வேலை பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன், தூங்கிடுவேன், அவ்வளோதான். இப்போ இந்த கார்னர்லாம் உட்காந்து வீடியோ எடுக்கும் போது இங்கெல்லாம் உட்காந்துலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் போது நான் என் ரூமோட புது பார்ட்ஸ் அன்லாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. இட்ஸ் லைக் நான் இங்கெல்லாம் உட்காரலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், என்னோடய ஸ்பேஸை சுற்றியே இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்களேன். டேம். கொஞ்ச நேரம் கம்முன்னு உக்காந்துட்டு எதுவும் யோசிக்காமல்